ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நாங்கள் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி ரெசிபி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இது எனக்கு தெரிஞ்ச ரெசிபி தான். இதுக்கு பார்க்க டிஃப்ரெண்ட்டாகவும் செய்யலும், பட் இது ஈஸியான மெத்தட் தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டுக்கு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அண்ட் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு பிரியாணி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி பவுடர் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணேன். உங்களுக்கு வேணுமெண்டா 3 டேபிள் ஸ்பூன் சரி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதோடு நான் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் அண்ட் க்ரீன் சில்லி பச்சை கொச்சிக்காய் உண்டு ஆட் பண்ணினேன். அதோட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணினேன். அண்ட் அதோட கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் நான் 4 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிலுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இது நல்லா மேரினேட் ஆகுறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் சரி ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும். அப்போ தான் இதில் நாங்கள் போட்டிக்கிற உப்பு புளி எல்லாமே அதில் அப்சர்வ் ஆகும். அண்ட் அதுக்கு பிறகு ஒரு பேன் உண்டு அடுப்பில் வச்சு அதுக்கு கொஞ்சமாக கீ அண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வேணுமெண்டா கீயே ஃபுல்லாகவே ஆட் பண்ணிடும். பட் நான் இன்றைக்கி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணேன். தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு பிறகு பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்வோம். நிறைய ஆட் பண்ண வேணும், எல்லாமே கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நல்லா காரமாக இருக்கும். பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகி வரப்போக்கில் நல்லா ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் வெங்காயம் நல்லா ஆட் பண்ணதுக்கு பிறகு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்து ஆட் பண்ணுங்கள். என்னென்னா நாங்கள் ஆல்ரெடி சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கும் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதனால் வெங்காயம் வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கு பிறகு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டார்டிங்கில் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணல, அந்த ஸ்மெல் லீக்காது அதனால. அண்ட் அதுக்கு பிறகு ஒரு 2 பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு நல்லா அந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகி வரப்போக்கில் நல்லா 3 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. இதே மாதிரி நல்லா வதங்கினதுக்கு பிறகு நாங்கள் மேரினேட் பண்ணி வச்சிக்கிற சிக்கன் எடுத்து அதை ஆட் பண்ணுங்கள். அண்ட் அதோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கு பிறகு அதை கொஞ்சம் மூடி வைங்க. ஃபஸ்ட்டுக்கே 2 கப் வாட்டர் ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது அதுக்கு பிறகு ஒரு 2-3 மினிட்ஸ் மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சதுக்கு பிறகு ஒரு 2-3 மினிட்ஸுக்கு பிறகு 2 கப் தண்ணி ஆட் பண்ணி அண்ட் அதோட கொத்தமல்லி கீரை ஆட் பண்ணிக்கொண்டு இதை கொஞ்சம் நல்லா மூடி வச்சு நல்லா கொதிக்க வைங்க. அண்ட் இதுக்கு ஒரு 50% குக்காக வைக்கிற ரைஸ் எடுத்து அதில் ஒரு 2 கப் ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் நல்லா குக்காக வைக்கப்படாது, ஒரு 50% குக்காக இருந்தாலே போதும். அண்ட் அதோட இந்த ஏற்கனவே எங்களோட சிக்கனில் தண்ணி இருக்குது, அதோட இந்த ரைஸ் ஆட் பண்ணினா அப்போ 50% தான் ரெண்டும் குக்காக வைக்கும். இதை ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண போகல அதில் ஈக்கிற அந்த தண்ணியிலையே ரைஸ் அப்படியே எங்களோட தேவையான அளவுக்கு வெந்து வரும். அவ்வளோதான். இது அப்படியே நல்லா லோ ஃப்ளேம்லேயே மூடி வச்சுக்கோங்க. பாருங்கள், ஆல்ரெடி எங்களுடைய சிக்கன்லேயும் தண்ணி இருக்குது, அதில் அப்படியே குக்காகி வரும். லாஸ்ட்டில் இதே மாதிரி தான் நீக்கும். அண்ட் அதோட இன்னும் ஃபுல்லாகவே வெந்து இல்லை. இதில் கொஞ்சமாக வாசனைக்காக கொத்தமல்லி கீரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு கொஞ்சம் 2-3 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் மூடி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், எங்களோட சிக்கன் பிரியாணி ரெடி. இதே மாதிரி ஹோமில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.